விஜய் அவர்களை திரும்பவும் வம்பிழுத்திருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நயினார் நாகேந்திரன் அவர் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்காக, என்ன நடந்துச்சு, நயினார் நாகேந்திரன் அவர் பேசின பேச்சுக்கு த்ரிஷா பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு குஷ்பு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஹாய் நான் உங்க தேவா, சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரீசெண்டா நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களை என்ன சொன்னாரு அப்படின்னா, முதல்ல அவர் த்ரிஷா விட்டு வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியால 2 நாளா ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு ரொம்பவே பொறுமையா இருந்த த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்ன இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்து இல்ல, நான் பொதுவா தான் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ரொம்ப அருவருக்கத்தக்க விதமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அரசியல் கிடையாது, சினிமா மூலமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாருமே ட்ரோல் பண்ணதுனால நயினார் நாகேந்திரன் அவர் என்ன பண்ணிருக்காரு, இது சம்பந்தமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சா திரும்பவும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களை வம்பிழுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் எப்ப ஒரு கூட்டத்தை கூட்டினாலும் அங்க உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது, இது ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இப்போ சோசியல் மீடியால எல்லாராலுமே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து நல்ல சகுனம் தானே அவங்களுக்கு. ஏன் அவர் இந்த மாதிரி பேசுறாரு, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் அவருக்கு என்னதான் ஆச்சு. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, த்ரிஷா விட்டு வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இறந்து போறது எல்லாமே நல்ல சகுனம் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு மதவாத அரசியலை உண்டாக்குறாரா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்லயும் அந்த மாதிரி தான் கேக்குறாங்க. ஒருவேளை இப்ப பாஜக ஒரு கூட்டம் நடத்துறாங்க, அப்போ ஏதோ தற்செயலா யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதையும் நல்ல சகுனம் அப்படின்னு தான் இவர் சொல்லுவாரா? ஏன் இவர் இப்படி பேசுறாரு, இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னே தெரியல. எதுக்காக ஒரு பாஜக மாநில தலைவர் பேசுற மாதிரியா பேசிட்டு இருக்காரு? ஒரு காமன், ஒரு பொதுவான மக்கள் சமூக ஊடகத்துல விமர்சனம் பண்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரா, ஒரு அரசியல் தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்காரா? ஏன் அவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னே தெரியல. இது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்றதை எப்படி ஒரு மாதிரி எகத்தாளமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. கூட இருக்கவங்களும் இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவர்கள் திரிஷா விட்டு வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்ல, இது சம்பந்தமா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கணும், ஒன்னு சரின்னு சொல்லியிருக்கணும், இல்ல தப்புன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டுமே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு போட்டு மழுப்பிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான அநீதி நடக்கும் போதெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம், எங்களால பொறுக்க முடியாது அப்படின்னு பயங்கரமா குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற நீங்க இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே, அது சம்பந்தமா நீங்க ஏதாவது பேசுறீங்களா? அப்படியே மழுப்பிட்டு கடைசி வரைக்கும் அது சரியா தப்பா அப்படிங்கறத சொல்லவே இல்லை. ஆனா இது சம்பந்தமா குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மறைமுகமா சொல்லியிருக்காங்க. த்ரிஷா சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணை நீங்க மேடையில பேசும்போதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. பெண்களை நீங்க அந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் முதல்ல அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தப்பு பண்றதை விட நாம அந்த தப்பு பண்ணதுக்கு அப்புறமா அதை தப்புன்னு உணராம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இப்படி பெண்களை பத்தி யாரோ ஒருத்தவங்க பேசும்போது அதை பார்த்துட்டு அமைதியா இல்லாம அதுக்கு எதிரா தைரியமா பேசுறாங்கல்ல, அதுதான் பெண்களை இன்னும் மரியாதையா நினைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்கள் நயினார் நாகேந்திரன் சம்பந்தமான அந்த சர்ச்சையை பத்தி பேசினதுக்கு குஷ்பு அவர்கள் ட்விட்டர் ஒன்னு போட்டிருக்காங்க. அதுவும் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. சரி, இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப தாவேகா சார்பில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி. அவர் மேல எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஏன்னா இப்ப டெல்லி சென்ட்ரலே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ அதனால இதெல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டாங்க, ஈஸியா அப்படியே கடந்து போயிருவாங்க. ஆனா இதே ஒரு விமர்சனத்தை நம்மள ஒரு சாதாரண மக்கள் யாரோ ஒருத்தவங்க பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதை எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பாங்க. அப்போ பதவி இருந்தா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற இவங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் அடுத்து யாருமே இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி குஷ்பு அவர்களை மேடையில நாகரிகம் இல்லாம யார் பேசினா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், திமுகவோட கட்சியை சேர்ந்தவர். அவர் எப்ப பேசினாலும் சரி ரொம்ப ஆபாசமா அநாகரிகமா தான் பேசுவாரு. அதுக்காக இப்போ அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இது இந்த மாதிரி பெண்களை யாருமே தவறா பேசக்கூடாது, தவறா பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கும். சோ யாரும் பெண்கள் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அவங்களோட தனிப்பட்ட லைஃபை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவங்க என்னைக்காவது உங்களை பத்தி யாராவது ஏதாவது பேசுறாங்களா? நீங்க ஒருத்தவங்கள விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா அது அரசியல் ரீதியான விமர்சனமா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களோட குடும்பத்தை பத்தி பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப கேவலமான ஒரு செயல். தயவு செஞ்சு அதை எந்த
ஒரு அரசியல் தலைவர்களுமே பண்ணக்கூடாது. இது வந்து அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, சோசியல் மீடியால எல்லாருக்குமே ஒவ்வொரு கட்சியை வந்து பிடிக்கும். அதனால நீங்க வந்துட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக யாரையும் ரொம்ப ஆபாசமா அநாகரிகமா பேசுறது இந்த மாதிரியான செயல்லாம் எதுவுமே ஈடுபடாதீங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்துட்டு எல் முருகன் அவர்களும் வந்து மறைமுகமா சந்திச்சிருக்காங்க. இந்த விஷயமும் சோசியல் மீடியால இப்ப பேசப்பட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தேமுதிக வந்துட்டு அதிமுகவோட தான் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இந்த ஒரு சந்திப்பு வந்துட்டு இது வந்து 100% இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெண்களை பத்தி ஒரு மேடையில பேசும்போதா இருக்கட்டும், அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கா? அந்த மாதிரி பேசுறவங்கள பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.